டீலிமிட்டேஷன் என்று சொல்லப்படக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை தொடர்பான சட்டத்தை, அரசமைப்பு திருத்த சட்டத்தை நாளை மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் அறிமுகப்படுத்துகிறார்கள், விவாதிக்கிறார்கள், அதை நிறைவேற்ற இருக்கிறார்கள். தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் ஆகிய 3 முக்கியமான மாநிலங்களில் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள இந்த சூழலில் அவசரமாக நாடாளுமன்றத்தை கூட்டுவது அரசியல் உள்நோக்கம் கொண்ட ஒரு நடவடிக்கையாகும். பெண்களுக்கு தேர்தல் களத்தில் இடஒதுக்கீடு தருவதை நாம் வரவேற்கிறோம். ஏற்கனவே அதற்கான சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றிவிட்டார்கள். ஆனால் அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2031 முடிந்த பிறகு டீலிமிட்டேஷனுக்கான ஒரு கமிஷன் அமைக்கப்படும் என்றும், அந்த கமிஷன் தரும் பரிந்துரைகளின் அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை மேற்கொள்ளப்படும் என்றுதான் சொன்னார்கள். ஆனால் அப்படியே அவர்கள் மாற்றி, அந்த நிலைப்பாட்டை மாற்றி இப்போது அவசரமாக கூட்டுகிறார்கள். கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம் ஆகிய 3 மாநிலங்களில் இருந்தும் எதிர்க்கட்சிகளை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் களத்தில் நிற்பதனால் அங்கே பங்கேற்க முடியாத ஒரு சூழல் உள்ள நிலையில் இந்த கூட்டத்தை அவர்கள் கூட்டுவது அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக இருக்கிறது. எனவே அவசர கதியில் இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதை எதிர்க்கிறோம். அந்த எதிர்ப்பை அடையாளப்படுத்தும் வகையில் கருப்பு சட்டை அணிகிறோம், கருப்பு கொடிகளை ஏற்றுகிறோம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் இந்த கருப்பு கொடி அறப்போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும். அதாவது கருப்பு சட்டைகளை, மேல் சட்டையை அணிய வேண்டும். இல்லங்களில் கருப்பு கொடிகளை ஏற்ற வேண்டும். எங்கெல்லாம் நம்முடைய பகுதிகளில் கருப்பு கொடிகளை ஏற்ற முடியுமோ கருப்பு கொடிகளை ஏற்ற வேண்டும். நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை தான் இந்த போராட்டத்தின் கோரிக்கையாகும். எனவே இயக்கத்தோழர்கள், விடுதலை சிறுத்தைகள் நாளை கருப்பு சட்டை அணிய வேண்டும் என்பதை கேட்டு, கருப்பு கொடிகளை ஏற்ற வேண்டும் என்பதை கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.